சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தனது பதிலுரை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். முடிச்சிட்டுமே பேசு. உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். ஒரு நிமிஷம் அடுத்தது விடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர் அவர்கள் பதிலுரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் பொறுமையாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். போகிற போக்கில் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நிர்வாக திறமையற்றது, நாங்கள் நிர்வாகம் நன்றாக செய்கிறோம் எல்லாம் சொல்றதை பற்றிலாம் அதுதான் பொதுவான கருத்துக்கள். சில அரசாங்கத்தில் லீக்கேஜ் இருக்கும், நாங்கள் லீக்கேஜில் கூட பேசுங்க, அல்லது நாங்கள் திறமையானவங்க நீங்கள் உங்களை பாராட்டிக்கிங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் பாராட்டுறார்கள், பக்கத்தில் இருக்காங்க, அதுதான் உங்களுடைய உரிமை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்க ஏற்கனவே ரூலிங் கொடுத்துருக்கீங்க. ஊழல்னு எதை சொன்னாலும் சரி அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும், அப்படிதான் நீ குறிப்பிடணும் ஏற்கனவே சொல்லி உங்களுடைய ரூலிங் ஒன்று. அது அன்னில் 50 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறான்னு சொன்னா, திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்டு கலைஞரை சொல்லுகிறாரா? யாரும் சொல்றாரு? யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னவர் தான் முதலமைச்சராக இந்த 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம் சொன்னா திராவிட இயக்கம் தான். அவர் தான் சொன்னார், நான் கிராமத்தில் எங்கேயோ பிறந்து வளர்ந்தேன், எங்கேயோ போய் நான் கிருஷ்ணகிரி ஒரு கிராமத்தில் போய் நான் மருத்துவராக வந்தேன் என்று சொன்னால், இந்த மருத்துவம் சாதாரண கிராமத்தில் படிப்பு இருக்கும் வாய்ப்பு வந்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் யாரும் நான் பேசியிருக்க முடியாது, யாரும் படித்திருக்க முடியாது. எனவே திராவிட இயக்கத்தை நீங்க புதுசா வந்துக்கிறீங்க, கொள்கையை சொல்லுங்க, மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வரும் சொல்லுங்க, 25 ஆண்டு காலம் கட்டமைச்சு சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அடுத்தவரை கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலி கொடுங்க. இல்லைனாக்கா இந்த 25 நாள் இதே பிரச்சனை தான் ஓடும், அசம்பிளி நாம் நடத்த முடியாது. தலவாய் சுந்தரம் பேசுறது. உட்காருங்க, வரிசைப்படி கொடுக்குறேன், உட்காருங்க. தலவாய் சுந்தரம், தலவாய் சுந்தரம் பேசுறேன். பொதுவாக நான் முடிச்சிருந்தேன். உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. பேசுங்க. மாண்புமிகு ஓஎஸ் மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாவேகா ஒரு பெரிய ஒரு கொள்கை முழக்கமாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பது தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். மனப்பாடமா சொல்றீங்க பாருங்க. அதை இல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு 2 காது இருக்கு, 53 வருட அரசியல் அனுபவம் இருக்கு, அதனால மனசுல இருக்கு சொன்னார்கள். இதுவே அவர்களுடைய கடுமையான விமர்சனமாகவும் முன்வைக்கிறார். வாழ்த்துக்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை, அறவே இல்லை, இல்லை. வர உட்காருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஏங்க நீங்க பேசி உட்காருங்க. சொல்லிட்டாருல, உட்காருங்க. கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க, உட்காருங்க. அது உட்காருங்க. நீங்க கருத்தை சொல்லிட்டீங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிட்டேன், அவங்க சொல்லிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொல்றீங்க. தீர்ப்பு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திருந்தா அது தப்பு. இல்ல நான் அது கோர்ட்ல இருக்குது, அது கோர்ட்ல இருக்குது. அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நாங்களா வான்னு சொன்னோம். நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல உங்க கூட இருக்கிறதுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அதை தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அதானே அவர் எப்படி கேட்டாரு, உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, அதனால அதுக்கு நான் பதில் சொன்னேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிவு சொல்றேன். முடிவு சொல்லிடுறேன், முடிவு சொல்றேன், உட்காருங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். இல்லைங்க, இது பில்ல இது குறித்து
நீங்கள் முந்தைய 50 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் என்பதில் இருந்து ஊழல் என்று கடைசியாக திரு OS மணியன் பேசிய வரைக்கும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த இதை பற்றி பேசுங்க. நீங்கள் மானிய கோரிக்கை மீது பேசுங்க. எல்லாம் பேசி உட்காருங்க உட்காருங்க. இல்லை உட்காருங்க. நீங்கள் இங்கே பாருங்க மாண்பு எல்லாம் அவங்க என்ன பொதுவாகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை பொதுவாக இதை பற்றி ஊழல் இல்லாத லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட என்பதில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அதிக அக்கறையாக இருப்பது இங்கு மாண்பு இந்த மாமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்டு ஊடகங்களும் பெரிதாக தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு அதுதான் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் அவையில் பேசுகிற போது 2 முறை 3 முறை 4 முறை என்று 50 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் அவர்களை பற்றி குறிப்பிடுவதாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தகுந்த ஆதாரங்களை கையில் வைத்துக்கொண்டு பேசுவது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சு காலையில் கொஞ்சம் சில ஆதாரங்களும் காட்டினது. அதையெல்லாம் முன்கூட்டியே அப்படிப்பட்ட விவரங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிவித்து விட்டு சார் இப்போது பொதுவாக பேசுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று இன்னொன்று ஒரு முக்கியமான மானிய கோரிக்கையில் சில முக்கியமான விவரங்களை எல்லாம் ரொம்ப அழகுபட வரிசைப்படி தெரிந்து கொண்டே வந்தீர். உருக்கமான உங்கள் பேச்சு ரொம்ப உன்னிப்பாக எல்லோரும் கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விவாதங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் மானிய கோரிக்கையின் மீது உங்களை பேசுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் கூறிய அனைத்தும் இருங்க. இனி வருகாலங்களில் இந்த தலைப்பில் பேசினாலும் சரி, எந்த தலைப்பிலிருந்து பேசினாலும் சரி, ஊழல் என்கின்ற வார்த்தைக்கு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் நீங்க பேசாதீங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, பன்னீர்செல்வம் பேரவைத் தலைவர் அவர்களே, காலை 9:30 மணியில் ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30க்கு பேச ஆரம்பித்தார். இப்போ 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது பற்றி அவர் குழி குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளவு இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்கீங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதேன்னு சொல்லிடுறேன். பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதிலுரையை காலையில் வைத்துக் கொள்ளுங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் முடிச்சு சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுங்க, உட்காருங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க. அவர் பேர் மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார், மாண்பு உறுப்பினர் விஜயகுமார், 3ஆம் முறையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். கடைசி இருந்து எழுந்து கையை நீட்டி பேசி நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். பிணியின்மை, செல்வம், விலை, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவை 5. நோயற்ற வாழ்வே ஒரு நாட்டின் தலையாய அணிகலன் என்னும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நமது அரசு பொறுப்பேற்ற இந்த முதல் ஆண்டிலேயே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு முதன்மை இடத்தை அளித்துள்ளது என்பதை மாண்புமிகு பேரவை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். ஆரோக்கியம் என்பது நோயற்ற நிலை மட்டுமல்ல, அது உடல், மனம், சமூகம் என அனைத்து நிலைகளிலும் முழுமையான நல்வாழ்வை குறிப்பதாகும் என உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ளது. இந்த தொலைநோக்கு பார்வையுடன் தான் நமது அரசு மருத்துவத்துறையை அணுகுகிறது. நல்வாழ்வு என்பது ஒரு சிலருக்கான சலுகை அல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை பிறப்புரிமை. அந்த உரிமையை குக்கிராமத்தின் கடைக்கோடி குடிசைகளுக்கும், நகரத்தின் நெரிசல்மிகு குடியிருப்புகளுக்கும், மலைவாழ் மக்களின் குன்றுவாழ் குடிகளுக்கும் எவ்வித பாகுபாடின்றி தடையின்றி கண்ணியத்தோடு கொண்டு சேர்ப்பதே நமது அரசின் ஆகச்சிறந்த கொள்கையாகும். இன்று சுகாதாரத்துறையில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாம் முன்னிலையில் இருக்கிறோம். நம் குழந்தை இறப்பு விகிதம் 1000 உயிர் பிறப்புகளுக்கு 11 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. மாநிலத்தில் 99% பிரசவங்கள் மருத்துவமனையில் நடைபெறுகின்றன. அதே வேளையில் நம் கண்முன் உள்ள காலத்தின் புதிய சவால்களையும் இவ்வரசு மிக தெளிவாக உணர்ந்துள்ளது. மாநிலத்தின் மொத்த இறப்புகளில் ஏறத்தாழ
75 விழுக்காடு தொற்றா நோய்களிலாயே நிகழ்கின்றன, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்.